ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரோக்கியா. இன்றைக்கி நான் வந்து மிகவும் ஹெல்த்தான டேஸ்ட்டான ஒரு ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறேன். அதுதான் பிரண்டை துவையல். இதை நம்ம துவையலாகவும் எடுத்துக்கலாம், சட்னி மாதிரியும் சாப்பிடலாம். இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் இதை எப்படி ஹெல்த்தாகவும் டேஸ்ட்டாகவும் செஞ்சுருக்கேன்னு உங்களுக்கு தெரிய வரும். இப்போ நம்ம கைகளுக்கு வந்து ஃபஸ்ட்டுக்கு நல்லெண்ணெயை எடுத்து இந்த மாதிரி கைகளில் தடவிடணும். நல்லெண்ணெய் தடவாமல் நம்ம இதை கையில் சுத்தப்படுத்தினோம்னா நம்மளோட கைகள் வந்து அரிக்க தொடங்கிடும். ஓகே, இப்போ நம்ம வந்து பிரண்டையை வந்து க்ளீன் பண்ணுவோம். இந்த பிரண்டையில் வந்து கணுக்கள் இருக்கும், அது எல்லாத்தையும் வெட்டி எடுத்துட்டு இதில் உள்ள நார் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறமா நமக்கு உள்ளுக்குள்ளே பிரண்டை தண்டுகளை நம்ம எடுத்து சமைக்கலாம். நான் இன்றைக்கி இலையோடு தான் போட்டு இதை சமைக்க போகிறேன். இந்த பிரண்டை வந்து கல்சியம் ரிச் ஃபுட் ஒன்று, அதனால நம்ம இதை தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு வந்தோம்னா நம்மளோட உடம்புக்கு நல்ல கல்சியம் கிடைக்கும். அதனால நம்மளோட எலும்புகள் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும். நம்ம எவ்வளோ தான் கல்சியம் ஃபுட் எடுத்துக்கிட்டாலும் நம்ம உடம்புல தேவையான அளவு விட்டமின் டியும் இருக்கணும். அப்போ தான் இந்த கல்சியம் வந்து நம்ம உடம்பு வந்து ஒப்சர்வ் பண்ணும், அதாவது உடம்பு வந்து உரியும். அதனால உங்களுக்கு தெரியும், விட்டமின் டி வந்து ஈஸியாக நமக்கு கிடைக்கிற வழி தான் சூரிய ஒளி. நம்ம அதனால் காலையில் வர சூரிய ஒளியில் போயிட்டு கொஞ்சம் நேரம் நம்ம நிற்கலாம். அப்படி இல்லாட்டி ஒரு சின்ன வாக்கிங், ஜாகிங் இந்த மாதிரி நம்ம செஞ்சோம்னா நம்ம உடம்புக்கு தேவையான விட்டமின் டியும் நமக்கு கிடைச்சிரும். நம்ம வந்து கல்சியம் வந்து டேப்லெட்டாக வந்து லாங் டைம் யூஸ் பண்ணிட்டு வந்தோம்னா அது வந்து நம்மளோட கிட்னியில் போயிட்டு ஸ்டோன் மாதிரி சேர்ந்துடும். அப்போ அதை விட நம்ம வந்து உணவு முறையில் நம்ம இந்த கல்சியம் விட்டமின்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடம்புக்கு நல்லது. ஓகே, இப்போ நம்ம தேவையான பொருட்கள் பார்ப்போம். சுத்தப்படுத்தின பிரண்டை, தேங்காய் பூ, வெள்ளைப்பூடு, காய்ந்த கொச்சுக்காய், இஞ்சி, தக்காளி, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, நல்லெண்ணெய். நான் வந்து இதை வந்து சட்டியில் தான் செய்ய போகிறேன். நான் புளி சேர்க்குறதுனால நான் வந்து இதை சட்டியில் செய்கிறேன். நம்ம வந்து சட்டியை சூடாக்கிட்டு அதுக்கு வந்து நல்லெண்ணெயை விட்டுக்கணும். நல்லெண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாவை முதல்ல போட்டு நல்லா தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு போடணும். கடலைப்பருப்பு நல்லா வந்து பொன்னிறம் ஆகுனதும் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த வெள்ளைப்பூடை இதோடு சேர்த்துடணும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி துண்டுகளையும் இதோடு சேர்த்து நல்லா வந்து வறுத்தெடுத்துடணும். இது எல்லாத்தையும் மண் சட்டியில் செஞ்சு சாப்பிட்டோம்னா இதோட டேஸ்ட் வந்து இன்னும் கூடுதலாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து சின்ன வெங்காயத்தை இதோடு சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கி எடுத்துருங்க. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையை இது கூட சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளிகளையும் சேர்த்துட்டு சுத்தப்படுத்தின பிரண்டையும் இதோடு சேர்த்து நல்லா கிண்டிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதோடு சேர்த்து ஒரு மூடியை போட்டு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். பிரண்டையை வந்து நல்லா வேக வச்சுட்டு தான் நம்ம துவையலை அரைக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம இதை வந்து மூடி ஒன்று போட்டு மூடி வச்சிடலாம். இது இந்த க்ரீன் கலர் வந்து மாறி ப்ரௌன் கலர் ஆகி வரும் பாருங்கள். இது நல்லா வெந்ததுக்கப்புறமா வந்து ப்ரௌன் கலர் மாதிரி தான் இது இருக்கும் பாருங்கள். இப்போ இது வந்து நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறமா நம்ம இதோட புளியை சேர்த்துட்டு கிண்டி விடுங்க. எடுத்து வச்சுருக்க தேங்காய் பூ வந்து எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி தேங்காய் பூ சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேண்டிய மாதிரி நீங்கள் தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். இதை நம்ம இப்படி நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா தாளித்து எடுத்துடணும். அதுக்கப்புறமா இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அதே சட்டியில் நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி நல்லெண்ணெய் விடுறேன். இதுக்கு தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், உளுந்தம்பருப்பு, சீரகம் சேர்த்து இது எல்லாமே நல்லா வந்து கோல்டு கலராக பொன்னிறமாக வரும் வரைக்கும் இதை நல்லா இந்த மாதிரி
தாளிக்கணும். நம்ம இந்த துவையலை தாளித்து சாப்பிட்டோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக வாசமாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க துவையலை இதோடு சேர்த்துடலாம். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த துவையல் ரெடி ஆகிடுச்சு. ஒரு 2-3 நிமிஷம் அடுப்பில் வச்சுட்டு நீங்கள் இதை இறக்கிடலாம். ஓகே, சத்தான சுவையான ஆரோக்கியமான துவையல் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.